அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள். லக்ஷ்மி தேவி திருநாமங்கள் 1000. அவற்றிலே நாம் இப்பொழுது பார்க்க போவது 301வது திருநாமம். லக்ஷ்மி தேவியை பற்றிய பல வரலாறுகள் உங்களுக்கு இதுவரை நான் சொல்லியிருக்கிறேன். நீங்களும் பலரிடம் கேட்டிருப்பீர்கள். லக்ஷ்மி தேவி துர்வாசனுடைய சாபத்தினாலே மூலங்களிலும் மறைந்து போனதாக ஒரு வரலாறு. இந்திரனுக்கு லக்ஷ்மியின் மாலையை துர்வாசஸ் கொடுத்தார். அந்த மாலையின் அருமை தெரிந்து அதை பேணாது தேவேந்திரன் அந்த மாலையை தான் எந்த யானையின் மீது அமர்ந்து ஊர்வலம் வந்து கொண்டிருந்தானோ அந்த யானை மீது வைத்தான். அந்த யானை ஏதோ ஒரு ஆர்வக் கோளாறில் தலைமையில் வைத்திருக்கிற பூமாலையை தன் துதிக்கையாலே எடுத்து கீழே போட்டு காலாலே மிதித்து நசுக்கி ஆனந்தம் கண்டது. அதை துர்வாசஸே பார்த்து கொண்டிருந்தார். எனவே துர்வாசஸுக்கு வந்தது கோபம். எந்த செல்வம் இருப்பதினாலே இப்படி திமிராக நடந்து கொண்டாயோ தேவேந்திரா, எந்த செல்வம் இருப்பதினாலே செல்வத்தை தந்த மகாலட்சுமியின் பிரசாதத்தை மதிக்க தவறினாயோ அதனால் அந்த செல்வமும் மூவுலகத்தை விட்டும் உன்னை விட்டும் மறையட்டும் என்று லக்ஷ்மி தேவியே மறையட்டும் என்பதாக தன் சாபத்தை இட்டார் துர்வாசஸ். உலகத்திலே லக்ஷ்மியின் அருள் இல்லாமல் போயிற்று. எனவே தேவர்கள் அசுரர்களிடம் தோற்றார்கள். தங்கள் இருப்பிடம் இல்லாமல் தவித்தார்கள். பிறகு பிரம்மதேவனுடைய சிபாரிசு பிடித்து திருப்பார்கடல் கரையில் நின்று திருமாலை துதித்தார்கள். திருமால் அவர்களுக்கு அருள் செய்வதற்கு அவர்களுக்கு முன் வந்து தோன்றி, நீங்கள் அசுரர்களோடு கூட்டணி செய்து கொள்ளுங்கள், திருப்பார்கடலை மந்திரமலையை மத்தாக நட்டு கடையுங்கள், வாசுகி என்கிற பாம்பை அதை கடைக்கயிறாக வைத்து இருவருமாக சேர்ந்து கடையுங்கள், அதிலிருந்து ஒரு சாறு கிடைக்கும், அதுதான் அமிர்தம், அதை சாப்பிட்டு விட்டால் அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையிலே என்றுமே இறப்பு கிடையாது, நல்ல வளமாக இருப்பீர்கள், லக்ஷ்மியும் கிடைப்பாள், அருளும் கிட்டும் என்று யோஜனை சொன்னார். அதன்படி தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்தார்கள். நாம் பலமுறை கேட்ட வரலாறு. அப்படி திருப்பார்கடலில் தேவர்களும் அசுரர்களும் கடைகிறார்கள். கடைந்த உடனே அதிலிருந்து அமிர்தம் வரவில்லை. அமிர்தத்திற்கு முன்னோடியாக அதிலிருந்து பயங்கரமான ஆலகால நஞ்சு வந்தது, விஷம். நஞ்சு வந்தவாறே அந்த நஞ்சினுடைய நெடி அதுவே பலருக்கு தாங்க முடியல. தேவி பாகவத புராணம் சொல்கிறது, அது வரைக்கும் திருமால் வெளுப்பாக தான் இருந்தார். அதனால தான் சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவரணம் சதுர்புஜம் விஷ்ணும் சசிவரணம், சந்திரன் போன்ற கலரை உடைய திருமால் என்று சொல்லி கொண்டிருந்தோம். அன்று தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தலைமை தாங்கி திருமால் திருப்பார்கடலை அவன் முன்னின்று கடந்து கொண்டிருக்கும் பொழுதும் அங்கே நஞ்சு தோன்றிய பொழுதும் அதனுடைய கதிர்வீச்சு திருமால் திருமேனியில் மொத்தமாகப்பட்டது. எல்லாம் இவன் முன்னின்று லீடிங் ஃப்ரம் தி ஃப்ரண்ட் என்பார்கள் ஆங்கிலத்திலே. அப்படி இவன் அல்லவா முன்னின்று கடந்து குடிக்கிறான். எனவே அந்த வெப்பக்கதிர்வீச்சு விஷத்தின் நெஞ்சின் வெப்பக்கதிர்வீச்சு முழுக்க திருமாலின் திருமேனியிலே பட்டவாறே திருமாலின் திருமேனி முழுக்க கருத்து போய் நீலமேக சியாமளனாக எம்பெருமான் ஆனான் என்று ஒரு வரலாறு சொல்கிறது. இது ஏன் இப்படி? அந்த நஞ்சு வந்தவாறே அந்த நெஞ்சு மக்கள் எல்லாரும் தவித்த பொழுதும் நஞ்சை விஷத்தை முற்றும் திரட்டி உண்ணும்படியாக திருமால் கேட்டுக்கொண்டதனால் பரமேஸ்வரன் அந்த விஷத்தை உலக ஹிதத்திற்காக அச்சுதாய நமஹா அனந்தாய நமஹா கோவிந்தாய நமஹா என்ற மந்திரத்தை சொல்லி தான் அந்த நெஞ்சு விஷத்தை முழுவதும் சாப்பிட்டார். சாப்பிட்ட விஷம் எம்பெருமான் அனுகிரகத்தினாலே சிவபெருமானுக்கு எந்த தீங்கையும் விளைக்கவில்லை என்றாலும் அந்த விஷம் உள்ளே போயிட்டால் என்ன பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு அஞ்சி பார்வதி கழுத்தை பிடித்தாள்.